கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கணவனை இழந்தவர்கள் இன்றைய சமூகத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் உடைத்து வெற்றி பெறுவது அத்தனை எளிதல்ல. அதனாலேயே ஒவ்வொரு பெண்ணின், அதுவும் வாழ்க்கை துணையின்றி தமது குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினால் அது பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. ஆனால் ஆரம்ப இஸ்லாமிய காலத்தில் பெண்கள், அவர்கள் விதவையானாலும் சரி, விவாகரத்தானவர்களாயினும் சரி, அவர்கள் சமுதாயத்தில் மதிப்புடன் அணுகப்பட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணப்பதற்கு முன்பே வணிகத்தில் மிகவும் புகழ் பெற்றவர்களாகவும் செல்வந்தராகவும் திகழ்ந்தார்கள். திருமணத்திற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வர ஆரம்பித்த காலத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது செல்வம் இஸ்லாத்தை பரப்ப பெரிதும் உதவிற்று. நேர்வழிக்கு மக்களை இட்டுச் செல்ல உதவிய ஆயுதம் என்றே அவர்களது செல்வத்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது அன்பையும் பாசத்தையும் மட்டுமல்ல, அவர்களது இஸ்லாமிய பணிக்கு தமது தார்மீக ஆதரவும் பொருளாதார உதவியும் அளித்து பெரும்பங்கு வகித்ததை யாராலும் மறுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்ற பெண்மணிகளில் முதலாமவர் அவர்களது மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். பெரிய செல்வந்தராக இருந்த போதிலும் தமது குடும்பத்தினருக்கு தம் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றியதன் மூலம் அவர் சுவனவாசி எனும் நற்பேறு அடைந்தார்கள். கீழ்வரும் ஹதீஸு அதற்குச் சான்றாகும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரியலு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இறைத்தூதர் அவர்களே, இதோ கதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் குழம்பு அல்லது உணவு அல்லது பானம் எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவரின் இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று தரப்படவிருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. புகாரி 3820.